பொதுவாக இன்றைய தினம் தேர்தல் காலமாக இருக்கிறபடியால் அனைத்து கட்சிகளும் தொடர் பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த கட்சி அதிக பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியுடைய சார்பில் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த முதலமைச்சர் தான் ஆட்சியை ஆளக்கூடியவராக இருப்பார். ஆக இதுவரை நாம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் பார்த்திருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம், பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆக எல்லாவித போராட்டங்களும் ஒரு வகையில் நமக்கு வெற்றி தந்ததா என்றால் இல்லை. ஒரு சில போராட்டங்களின் மூலமாக வெற்றிகள் கிடைத்திருக்கிறது, அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் வைத்த கோரிக்கைகள் மீது எந்த கவனமும் செலுத்தப்படவில்லை. குறிப்பாக அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், ஓஎஸ்டி பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், கல்வித்துறை, ஆதிதிராவிடத்துறை, பிசி எம்பிசி போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய தொகுப்பூதிய சமையலர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், பொது நூலகத்துறையிலே பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், நகராட்சியிலே பணிபுரியக்கூடிய அடிப்படை பணியாளர்கள், நிரந்தர பணியிலிருந்தும் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க முடியாமல் இருக்கிறது. நகராட்சி, மாநகராட்சியிலே 3 அரசாணைகளை போட்டு முழுவதுமாக தனியார்மயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆக பல்வேறு இடைஞ்சல்கள், காலி பணியிடங்களை நிரப்ப முடியாதபடிக்கு தொடர்ந்து அரசுகள் மருத்துவத்துறையிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு லிஃப்ட் ஆப்ரேட்டர், வண்டி தள்ளுபவர், துப்புரவு பணியாளர்கள், ஸ்கேவெஞ்சர்கள் போன்ற எல்லோரையுமே இன்றைக்கு தனியார்மயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாநகராட்சிகளிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு அனைவரும் தனியார்மயம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் மாண்பு தமிழக முதல்வர்களுக்கு கொடுத்த கோரிக்கை என்னவென்றால், பொதுவாக மாநகராட்சி ஊழியர்களாக அவளை கருதுங்கள், நகராட்சி ஊழியர்களாக கருதுங்கள், ஊராட்சி உதவியாளர்களாக கருதுங்கள், அதேபோல பேரூராட்சி பணியாளராக கருதுங்கள் என்று நாம் வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் எந்த வேண்டுகோளையும் அரசு செவிசாய்த்ததாக தெரியவில்லை. ஆகவே கடந்த ஆண்டு 5 ஆண்டு காலம் நம்மை பொறுத்தவரை ஒரு இருண்ட காலமாகவே கருதப்படுகிறது. பல்வேறு போராட்டங்கள் நாம் நடத்துவது மட்டுமல்ல, ஆனாலும் கூட்டமைப்பு சார்பாக நாம் போட்டா ஜியோ கூட்டமைப்பில் ஒருங்கிணைந்து பல்வேறு கோரிக்கைகளாக போராடி வந்தோம். ஆனால் ஒட்டுமொத்த கோரிக்கைக்காக ஒரே ஒரு கோரிக்கை, உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. அதற்குண்டான நடைமுறை வழிமுறைகள் வகுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைய வரை அதற்கு எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை. இதுபோன்ற சூழலெல்லாம் இருக்கிறது. இன்றைய தினத்திலே போராடி கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து எந்த கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கின்ற அடிப்படை பணியிடத்தில் இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்களை நாங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்த்தி செய்வோம் என்றோ அல்லது தனியார்மயம் ஒப்படைக்க மாட்டோம் என்றோ எந்த வாக்குறுதியும் தர மறுக்கிறார்கள். புதிய புதிய கட்சிகளாக வந்தாலும் கூட அவர்கள் கூட இந்த வாக்குறுதியை கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன தீண்டப்பட்டவர்களா? நம்மை ஏன் முதலாக இவர்கள் வந்து தனியார்மயம் ஒப்படைக்கப்பட வேண்டும்? 1992ஆம் ஆண்டு ஆட்குறைப்பு அரசாணை, 0 பட்ஜெட் என்று
முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது ஆட்குறைப்பு செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற முதல்வர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது அரசு பணியாளரை ஏன் ஒடுக்குகிறார்கள், அவருடைய போராட்டங்களை நசுக்குகிறார்கள், அவருடைய கோரிக்கைகளுக்கு ஏன் செவிசாய்க்க மறுக்கிறார்கள் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சத்துணவு பணியாளர்களும் அங்கன்வாடி பணியாளர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பொதுவாக செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பணி நிரந்தரக்காக எத்தனையோ பணியிடங்களுக்காக போராடி வருகிறார்கள். அவளை ஒடுக்குவதிலும் அந்த போராட்டங்களை நசுக்குவதிலும் தான் அரசு கடந்த காலத்திலே கவனம் செலுத்தியதை தவிர அவர்களை அழைத்து பேசி கோரிக்கையை நிறைவேற்றும் என்ற எண்ணம் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை, அருகையில் வந்துவிட்டது. எனவே அந்த வாக்கு செலுத்துகின்ற பொழுது நீங்கள் நன்கு சிந்தித்து ஆலோசித்து நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சூழல் எப்படி உள்ளது, யாரால் முடியும் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் மனசாட்சியோடு எடுத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டுமாய் நாம் கேட்டுக்கொள்கிறோம். எந்த கட்சி என்பது அல்ல, எந்த ஆட்சி என்பது அல்ல, ஆனால் யார் வந்தாலும் அரசு பணியாளர் நாம் அவர்களுக்கு ஒரு பாலமாக இருந்துதான் செயல்பட போகிறோம். அவளை கொண்டு வருகின்ற திட்டங்களை எல்லாம் நாம் செயல்படுத்த இருக்கிறோம் என்பது தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனாலும் கூட ஏன் இந்த கட்சிகள் இந்த வாக்குறுதியை கொடுக்க மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். நமக்கு எதுவும் செய்யவில்லை என்ற நினைவிலே நீங்கள் வீட்டிலே இருந்து விடாதீர்கள், வாக்களியுங்கள். ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அதன் மூலமாக ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டுமே தவிர, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர, நாம் மனவரத்தின் காரணமாக நோட்டாவுக்கு போடுவதோ அல்லது வீட்டிலிருந்து வாக்களிக்காமல் இருப்பதோ மிகப்பெரிய தவறு என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விடுகின்றேன். எனவே 23ஆம் தேதி அனைவரும் ஆங்காங்கே உள்ள அவருடைய பூத்துக்கு சென்று நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.